Hi friends, Anna University April May 2025 examinationக்கான important questions தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சப்ஜெக்ட் கோட் பாத்தீங்கன்னா CS3352 சப்ஜெக்ட் நேம் Foundation of Data Science Sem 3 கான அரியர் எக்ஸாமோட important questions தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா 5 யூனிட்டுக்கான பார்ட் B and பார்ட் C கான important questions கொடுத்திருக்கேன். கொடுத்திருக்க क्वेश्चंस எல்லாத்தையும் தெளிவா படிச்சுக்கோங்க. இந்த FDS பேப்பர் பொறுத்த வரைக்கும் previous year பேப்பரை நம்ம கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா எல்லாமே ஸ்லைட்லி டிஃபிகல்ட்டா தான் கேட்டிருக்காங்க. அதனால கொடுத்திருக்க क्वेश्चन எல்லாத்தையும் தெளிவா படிச்சுக்கோங்க. நீங்க இந்த பேப்பர் பொறுத்த வரைக்கும் தியரியும் படிக்கணும், ப்ராப்ளமும் படிக்கணும். ரெண்டுமே படிக்கணும். அதனால அதுக்கு ஏத்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லெசனா இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस கொடுத்திருக்கேன். கொடுத்திருக்க क्वेश्चन தெளிவா படிச்சுக்கோங்க. நான் இன்னும் ஒவ்வொரு லெசன்லயும் எந்த டாபிக்லாம் நீங்க முக்கியமா அத படிச்சுக்கணும் அப்படினு நான் சொல்றேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு அதையும் சொல்றேன். அத கொஞ்சம் இன்னும் டீடைலா பார்த்துட்டு போய்டுங்க. First unit 1 ல 11th ல first question பாத்தீங்கன்னா explain the different facets of data. Second question பாத்தீங்கன்னா first point elaborate steps in data science process with a diagram. Second point பாத்தீங்கன்னா what is big data, explain the characteristic of big data and benefit and uses. Third question la first point பாத்தீங்கன்னா explain data mining along with functions architecture application. Second point what is a data warehouse, outline it architecture of a data warehouse. Fourth question பாத்தீங்கன்னா explain detail about the cleansing, integrating, transforming data and build a model or data preparation னு கேட்பாங்க. இந்த क्वेश्चन பாத்தீங்கன்னா நீங்க data science processலயே பாத்தீங்கன்னா ஒரு 6 steps படிப்பீங்க. அதுல data preparationம் படிப்பீங்க. பட் data preparation கொஞ்சம் டீடைலா படிச்சுக்கோங்க. உங்களுக்கு தனியாவும் data preparation கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. இதான் ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस. மேக்ஸिमम பாத்தீங்கன்னா 4 क्वेश्चन இருக்கும். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் இந்த 3 क्वेश्चन தான் படிக்க போறீங்க. டேட்டா ப்ரிப்பரேஷன் பாத்தீங்கன்னா நீங்க டேட்டா சயின்ஸ் processலயே படிச்சிருவீங்க. கொடுத்திருக்க क्वेश्चन தெளிவா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் யூனிட் 2 ல பாத்தீங்கன்னா 12th ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन describe the types of variables. செகண்ட் பாயிண்ட் describe the types of data. இந்த ரெண்டு क्वेश्चन தெளிவா படிச்சுக்கோங்க. செகண்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா describing data with averages, mean, median, mode. இத பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் வந்து கன்ஃபார்ம் கேட்டுருவாங்க. செகண்ட் யூனிட்ல கேட்டுருவாங்க. அப்படினா பார்ட் சிலையும் கேக்குறாங்க. பட் உங்களுக்கு மீன், மீடியன், மோடுன்னு ப்ராப்ளம் மென்ஷன் பண்ணாம உங்களுக்கு எக்ஸ்பிளைன் டிஸ்கிரைபிங் வித் ஆவரேஜ்னு கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படி கேட்டுட்டாங்கன்னா நீங்க மீன், மீடியன், மோடு அதற்கான தியரி டெஃபினிஷன் ரைட் பண்ணிட்டு நீங்களே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸாம்பிள் ரைட் பண்ற மாதிரி இருக்கும். அதனால தான் டிஸ்கிரைபிங் டேட்டா வித் ஆவரேஜ்னு மேல டாபிக் கொடுத்திருக்கேன். क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா இந்த FDS பேப்பர் பொறுத்த வரைக்கும் வேற வேற நேம்ல கூட क्वेश्चனை கேட்பாங்க. அது உங்களுக்கு தெரியாம இருக்க கூடாது. அதனால தான் நான் இந்த மாதிரி டாபிக் கொடுத்திருக்கேன். இந்த டிஸ்கிரைபிங் டேட்டா வித் ஆவரேஜ்க்கு இன்னொரு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் டெண்டன்சி, மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சின்னு கேட்பாங்க. அப்படி கேட்டாலும் நீங்க மீன், மீடியன், மோடு தான் எழுதணும். தியரி வந்து லைட்டா பாத்துக்கோங்க. ப்ராப்ளம் அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் பாத்துக்கோங்க. அதுமே தேர்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் டிஸ்கிரைபிங் வேரியபிலிட்டி. இதுவும் பாத்தீங்கன்னா ரேஞ்ச், வேரியன்ஸ், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், IQR. உங்களுக்கு அவங்களே क्वेश्चन கொடுத்துட்டு இத ப்ராப்ளம் பேஸ் பண்ணி கேட்பாங்க. அப்படினா எக்ஸ்பிளைன் டிஸ்கிரைபிங் வேரியபிலிட்டின்னு கேட்டாங்கன்னா நீங்க ஒவ்வொன்றுத்துக்கும் டெஃபினிஷன் ரைட் பண்ணி நீங்களே பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ரைட் பண்ணி நீங்க ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஃபோர்த் பாத்தீங்கன்னா டிஸ்கிரைபிங் டேட்டா வித் டேபிள்ஸ் அண்ட் கிராஃப்ஸ். இதெல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன், குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன்லாம் படிச்சிருப்பீங்க. பட் அந்த டாபிக் பேர்லாம் தெரியாம இருக்கும். அதனால தான் இப்படி பிரீஃபா நான் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்திருக்கேன். டேபிள்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன், குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன், ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் 3 இருக்கு. ப்ராப்ளம்ஸ் மெயினா பாத்துக்கோங்க, தியரி லைட்டா பாத்துக்கோங்க. அப்புறம் கிராஃப்ல பாத்தீங்கன்னா பாக்ஸ் பிளாட், ஸ்டெம், டீப் டிஸ்ப்ளே, ஃப்ரீக்வன்சி, பாலிகன், ஹிஸ்டோகிராம். இது எல்லாமே சிம்பிளா தான் இருக்கும். நீங்க ஒரு எக்ஸாம்பிளை வச்சு பார்த்தாலே ரொம்ப ஈஸியா தான் புரியும். எல்லாமே சிமிலரா தான் வரும். தியரி பிளஸ் ப்ராப்ளம் பாத்துக்கோங்க. 5th பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் Z ஸ்கோர் நார்மல் கர்வ். தியரியும் பாத்துக்கோங்க, ப்ராப்ளமும் பாத்துக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா மொத்தமா ஒரு 5 டாபிக் கொடுத்திருக்கேன். அது நீங்க ஃபர்ஸ்ட் டாபிக் அண்ட் செகண்ட் டாபிக், அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபோர்த் டாபிக், 5th டாபிக், இந்த 4 டாபிக்கை மெயினா கவர் பண்ணிடுங்க. ப்ராப்ளம்ஸ் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. அதுக்கப்புறம் தியரி வந்து லைட்டா பாத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க தியரி மாதிரி கேட்டுட்டாலும் நம்மளால எழுத தெரியணும். அப்படி ப்ராப்ளம்ஸ் கேட்டாலும் போட தெரியணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் 13th ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் யூசிங் ஸ்கேட்டர் பிளாட். வெரி இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. இதை படிச்சுக்கோங்க. அதில் செகண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். அந்த ப்ராப்ளமும் பார்த்துக்கோங்க. அப்புறம் செகண்ட் क्वेश्चन பார்த்தீங்கன்னா இன்டர்பிரட் த வேல்யூ ஆஃப் ஆர் ஸ்கொயர் இன் கோரிலேஷன் பேஸ்ட் அனாலிசிஸ், எக்ஸ்பிளைன் மல்டிபிள் ரிக்ரெஷன் ஈக்குவேஷன் அண்டு ரிக்ரெஷன் டுவர்ட்ஸ் த மீன். இந்த क्वेश्चन பார்த்துக்கோங்க. தியரின்னு பார்த்தீங்கன்னா இதில் இந்த 2 क्वेश्चन தான் இருக்கும். மீதி தேர்ட் क्वेश्चन பார்த்தீங்கன்னா கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் பேஸ்டு ப்ராப்ளம். இது ப்ராப்ளமும் கேட்குறாங்க. ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா தியரியாகவும் கேட்டுடுறாங்க. தியரி கேட்டுட்டாங்கன்னா நீங்கள் அந்த ஃபார்முலாஸ் ரைட் பண்ணி அதற்கு டெஃபினிஷன் ரைட் பண்ணி
நீங்கள் அந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணுவீங்களோ அதோட ப்ரொசீஜர் ரைட் பண்ணி நீங்களே ஒரு எக்ஸாம்பிள் சம்மை போட்டு நீங்கள் ரைட் பண்ணிட்டா போதும். தேரி கேட்டாங்கன்னா அப்படி அவங்க ப்ராப்ளமாக மென்ஷன் பண்ணி கேட்டாங்கன்னா இந்த ப்ராப்ளம் உங்கள்கிட்ட நீங்கள் ஆன்சர் பண்ணால் போதும். தேரியும் லைட்டாக பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா லீஸ்ட் ஸ்கொயர் ரிக்ரெஷன் லைன் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ் அண்டு தேரியும் கேட்பாங்க. தேரியாகவே கேட்டுருவாங்க. எக்ஸ்பிளைன் லீஸ்ட் ஸ்கொயர் ரிக்ரெஷன் கேட்டுருவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா தேரினா டெஃபினிஷன் எழுதிட்டு ஃபார்முலா எழுதிட்டு அதோட சம் எப்படி போடுவீங்களோ அந்த ப்ரொசீஜர் நீங்களே ரைட் பண்ணிவிட்டு ஒரு எக்ஸாம்பிள் சம்ஸ் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணாலே போதுமானதாக இருக்கும். ப்ராப்ளம்ஸ் கேட்டாலும் எப்படி கேட்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். 5th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரிக்ரெஷன் அனாலிசிஸை பேஸ் பண்ணி ப்ராப்ளம். இந்த 2nd யூனிட் 3rd யூனிட் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ப்ராப்ளம் தான் இருக்கும். ஈஸியாகவும் லெசனை முடிச்சிடலாம். அதனால் கொடுத்துருக்க டாபிக்ஸில் ப்ராப்ளம்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 4. யூனிட் 4ல் பார்த்தீங்கன்னா 14th ஃபஸ்ட்டு கொஸ்டின். இது எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும். படிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் ஒரு டைம் 2 டைம் நீங்கள் அந்த கொஷினை ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணாலே உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா இது எல்லாமே ரொம்ப தேரியாகவும் இருக்காது. ஏன்னா கொஞ்சம் தேரி கொஞ்சம் ப்ரோக்ராம் அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா 4th யூனிட் ஃபுல்லாகவே கவர் ஆகும். அதனால் கொடுத்துருக்க கொஷின் எல்லாத்தையும் தெளிவாக பார்த்துக்கோங்க. வாட் இஸ் அன் அக்ரிகேட் ஃபங்க்ஷன்? எலாபரேட் அபவுட் த அக்ரிகேட் ஃபங்க்ஷன் இன் நம்பி. செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் கம்பாரிசன் பூலியன் லாஜிக் மாஸ்க். செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ப்ராட்காஸ்டிங்? எக்ஸ்பிளைன் த ரூல்ஸ் ஆர் காம்புடேஷன் ஆன் அரேஸ்ன்னு கேட்டாலும் நீங்கள் ப்ராட்காஸ்டிங்கை தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் ஸ்ட்ரக்சர்டு அரே வித் எக்ஸாம்பிள். தேர்ட் கொஷனில் ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் குரூப்பிங் இன் பைத்தான். செகண்ட் பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பைவோட் டேபிள் வித் எக்ஸாம்பிள். ஃபோர்த் கொஷின் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் ஹைரார்கிக்கல் இண்டெக்ஸ்னு கேட்பாங்க ஆர் மல்டி இண்டெக்ஸ்னு கேட்பாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 கொஷின் வரும். எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும். எல்லாத்தையும் ஒரு டைம் படிச்சுக்கோங்க. அப்புறம் யூனிட் 5ல் பார்த்தீங்கன்னா 4 கொஷின் கொடுத்துருக்கேன். எக்ஸ்பிளைன் த வேரியஸ் விஷுவலைசேஷன் ஸ்டார்ட்ஸ் ஆஃப் மேட்ப்ளாட்லிப் அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச சார்ட், லைன் சார்ட், ஸ்கேட்டர் பிளாட், கவுண்டர் பிளாட், ஹிஸ்டோகிராம், சப்ளாட்னு ரைட் பண்ணுங்கள். சப்போஸ் அவங்க மென்ஷன் பண்ணி கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதெல்லாம் சிலபஸில் இருக்க பிளாட்டிங் தான் நான் கொடுத்துருக்கேன். அதனால் கொடுத்துருக்க எல்லா பிளாட்டிங்கும் படிச்சுட்டு போயிடுங்க. மென்ஷன் பண்ணி கேட்டாங்கன்னா இந்த கொஷனுக்கு எப்படி நீங்கள் ஆன்சர் பண்ணணும்னா டெஃபினிஷன் இருக்கணும், ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் அண்ட் அவுட்புட் ரைட் பண்ணுங்கள். அப்படி இப்போ ஹிஸ்டோகிராம்னு மென்ஷன் பண்ணி ஹிஸ்டோகிராமையும் ஒரு 6 மார்க் அளவு கேட்டாங்கன்னா மேக்ஸிமம் 2 ப்ரோக்ராம் ரைட் பண்ணி நீங்கள் அவுட்புட் காமிக்கிற மாதிரி பாருங்கள். தேரியே கொஞ்சம் ப்ரீஃபாக ரைட் பண்ணிக்கோங்க. தேரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோடிங் என்ன ரைட் பண்ணுவீங்களோ அல்காரிதம் ரைட் பண்ணுங்கள். எல்லா ப்ரோக்ராம் எழுதுகிறப்ப உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுத்தை மட்டும் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாங்க. எக்ஸ்பிளைன் ஹிஸ்டோகிராம் இன் டீட்டெயில்னு மட்டும் கேட்டாங்கன்னா தேரி ரைட் பண்ணிவிட்டு ப்ரோக்ராமுக்கு முன்னாடி அந்த அல்காரிதம் எப்படி நீங்கள் வந்து ப்ரோக்ராமை அல்காரிதம் ரைட் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அதை ரைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் ரைட் பண்ணி அவுட்புட் ரைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேஜஸும் கவர் ஆகும், கண்டென்ட்டும் கிடைக்கும், அந்த கொஷனுக்கு ஆன்சர் பண்ண மாதிரி இருக்கும். அதனால் அப்படி ஃபாலோ பண்ணிக்கோங்க. செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா அவுட்லைன் எனி 2-3 டைமென்ஷனல் பிளாட். 3 டைமென்ஷனல் பிளாட்டுன்னு கேட்டால் நீங்கள் ஒன்றுத்தை மட்டும் போடக்கூடாது. ஏன்னா 2 or 3 போடுங்க. அந்த மார்க் வெயிட்டேஜுக்கு தகுந்த மாதிரி 13 மார்க்கில் கேட்டாங்கன்னா ஒரு 3 டைமென்ஷனல் பிளாட்டாச்சு போடணும். எல்லாத்துக்குமே அல்காரிதம், கோடிங், டயக்ராம், அல்காரிதம், கோடிங், அவுட்புட் அந்த மாதிரி போடணும். தேர்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் ஜாகிரபிக் டேட்டா வித் பேஸ் மேப்பு. ஃபோர்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் அபவுட் விஷுவலைசேஷன் வித் சீபான். இந்த 4 டாபிக் தான் பார்த்தீங்கன்னா 4th 5th லெசனில் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால் இந்த 4 டாப்பிக்லேருந்து படித்தாலே கன்ஃபார்ம் நம்ம அட்டன் பண்ணிடலாம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் 5 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். தென் பார்ட் சிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ராப்ளம் ப்ரீவியஸ் இயர் அண்ணா யூனிவர்சிட்டியில் கேட்ட ப்ராப்ளம்ஸ். பார்ட் சி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸும் கேட்பாங்க, அப்படின்னா கோடிங்கும் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. நான் ப்ரீவியஸ் இயர்லேருந்து கொடுத்துருக்கேன். அதனால் இந்த கோடிங்லாம் பார்த்துக்கோங்க. அண்டு இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் கொஞ்சம் கொடுத்துருப்பேன், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. மீன் மீடியன் மோட் அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 மார்க்லேயும் 15 மார்க்லேயும் கொஷின்ஸ் கேட்குறாங்க. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீஸ்ட் ஸ்கொயர் ரிக்ரெஷனை பேஸ் பண்ணியும் கேட்பாங்க. நீங்கள் உள்ளே எந்தெந்த 13 மார்க்கில் நீங்கள் எதுக்கெலாம் ப்ராப்ளம் படிக்கிறீங்களோ அதை 15 மார்க்லேயும் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இதான் வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு கோடிங் நீங்கள் ரைட் பண்ணணும், பைத்தான் கோடிங் எப்படின்னு பார்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா மீன் மீடியன் மோட் பேஸ்டு ப்ராப்ளம். இது எல்லாத்தையுமே ஒரு டைம் கோ த்ரூ பண்ணிவிட்டு போயிடுங்க. ப்ரோக்ராம் வந்தால் அல்காரிதம் ரைட் பண்ணி அந்த கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்த்து கோடிங்கை ப்ராப்பராக ரைட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பண்ண பாருங்கள். இதான் FDSக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா வேறு சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம யூனிவர்சிட்டி லேர்னர்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த FDS இம்பார்ட்டன்ட் கொஷினுக்கான PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணியும் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.